ஆமா சரியான மேட்ச். ஆனந்தண்ணா தள்ள தள்ள அங்கதான் உட்காந்து பண்ணல. சீக்கிரம் இங்க வாங்க. ஆர்ஆர் டீம் கோஸே சொல்லிட்டதுனால கேகேஆர் கொஞ்சம் ஃபீல்டிங் செட்டப் வச்சுனா நல்லா இருக்கும். அம்பையர் கொஞ்சம் உள்ள இறங்குங்க. நீங்க தான் போய் ஹலோ 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 அம்பேர் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போங்க. கேகேஆர் டிசி உங்களோட பிளேயிங் லெவன்ஸோட லிஸ்ட் கொடுங்க. டிசி உங்களது மட்டும் சொல்லுங்க. அப்படி 12th மேனுக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட அமுச்சு விடுங்க. இது ஒரு நல்ல மேட்சா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். டேபிள் டாப்புக்கான மேட்ச். குரூப்ல டூப் விக்கி ராகேஷ் மேடைக்கு வரவும். இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க போலோட டேபிள் டாப்ல இருப்பாங்க. பாபு பாபு 12th மேன் மேடைக்கு வரவும். பாபு பாபு 12th மேன் மேடைக்கு வரவும். டிசிக்கு ஓபன் பேரா கோபி அண்ட் ராகுல் இறங்குறாங்க. ராகுல் 2 மேட்சா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஐயோ 2 மேட்ச்
ராகுல் ஃபர்ஸ்ட் பாலே 6 ஆச்சா உனக்கு 200 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு ஜெயண்ணா. அட்வொகேட் ஜெயண்ணா, நீ ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே 6க்கு போகணும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஃபேஸ் ஆஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். கோலி விசஸ் ராகுல். இந்த பேட்டில் யார் வின் பண்றான்னு பார்க்கலாம். முதல் பால் 6 ரன்கள் ஜிபே ஃப்ரம் ஜெய்மாமா அட்வொகேட். நல்ல பால் டாட். ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஆரம்பிச்சிருக்காரு யோகி. இன்னும் எனக்கு சான்ஸ் இருக்கு ராகுல். ரெண்டாவது பாலும் 6 ஆச்சா 200 ரூபாய். நல்ல ஷாட் ராகுல் கிட்ட இருந்து 6. 200 ரூபாய் கிரெடிட்டட் ஃப்ரம் ஜெய்மாமா. இப்பவே உனக்கு ஜிபே பண்றாங்க ராகுல். நல்ல ஷாட் கொடுத்துருக்காரு ராகுல். மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறேன்றது பார்க்கலாம். நீ வாங்கி கொடுத்த குல்பி வேலை செய்யுது ராகுல். பாப்போம். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராகுல். ஃபர்ஸ்ட் பால் டாட் இருந்தாலும் செகண்ட் பால் 6 அடிச்சிருக்காரு. நல்ல நல்ல மிஸ்ஃபீல்ட். விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்தது, ஆனால் அதை தவற விட்டுருக்காங்க. அது விக்கெட்டா இல்லை மேட்சோட இதுவா பார்க்கலாம். நல்ல பால். இது ஒரு டாட். கோலி ஒரு 6 போட்டாலும் நல்லா கண்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பாலும் நல்ல ஒரு டாட். யோகி நல்லா எக்கானமிக்கா போட்டுட்டு இருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். கடைசி பால் என்ன நடக்குது போகுதுன்றது. விண்டும் சப்போர்ட் பண்ணுது பேட்ஸ்மேனுக்கு. கடைசி பால் அட்டாக் பண்ணுவாரான்றது ராகுல பார்க்கலாம். ஒயிட் பா. ஒயிட்ல ஒரு சிங்கிள். நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். டிசிஷன் பெண்டிங்ல இருக்கு ஒயிடா இல்லையான்றது. அம்பையர் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது, கடைசியானது. லெக் பை கொடுத்துருக்காங்க. ஓகே ராகுல். ராகுல் ஆர்குமெண்ட் வேணாம் ராகுல். அம்பையர் கரெக்டாக தான் கொடுப்பாங்க. இந்த பால் டாட். ஸோ டாட் பால் போட்டுக்கோங்க. ரன் சேர்க்காதீங்க ராகுல். ஆர்குமெண்ட் வேணாம் ராகுல். ராகுல் அம்பையரோட டிசிஷன் தான் ஃபைனல். ஸோ நீங்களே சப்போர்ட் பண்ணலாம். எப்படி போங்க. ஆறு ஒரு 6 போட்டிருந்தாலும் மிச்சம் எல்லா பாலையும் டாட் போட்டிருக்காரு கோலி. நல்ல ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கேகேஆருக்காக. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6ல் டிஜி இருக்காங்க. கேகேஆருக்காக செகண்ட் ஓவர் போட தருண் வந்திருக்காரு. இந்த சீசன் அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஓவரும் அவருக்கு கை கொடுக்குமான்றது பார்க்கலாம். கோபி அவர்களோட ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண வர்றாரு. என்ன பண்றாரு பார்க்கலாம்.
நல்ல பால், நல்ல ஒரு டாட் உடம்புலயே போட்டிருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மிச்சம் 5 பால் என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். நல்ல ஷாட், டபுளா சிங்கிள், நல்ல ஃபீலிங். உங்கள் டீமை சேர் அப் பண்ணலாம். ஸோ நீங்கள் சைலண்டாகவே இருக்கீங்க, என்ன சேர் அப் பண்ணி விளாடுங்க. நல்ல பால், டாட்டா டாட் நல்லா போட்டிருக்காரு. இது வரைக்கும் டிசி டீம் நல்லா வச்சு கண்டெயின் பண்ணுறாங்க கேகேஆர். அப்படியே அது கண்டினியூ ஆனால் அவங்களுக்கு கேம் சாதகமாக இருக்கும். சிறப்பான பந்த பாருங்க 6 ரன்கள் சிறப்பான அடி. பந்துக்கு சரியான காயமா பாருங்க. டிராப் சிறப்பான அடி. ராகுல் அடித்த கேட்சை தவறவிட்டார்கள். புரட்சியாளர் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லிவாக்கம் பிரீமியர் லீக் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பான பேட்டிங்கை நிரூபித்திருக்கிறார்கள் ராகுல். அகலப்பந்து ஒரு ரன்கள் மட்டுமே. ஓவர் முடிவில் 17, அணியின் ஸ்கோர் 17. விக்கெட் இழப்பின்றி ஆடிக்கொண்டு வருகிறார்கள் தருண் மற்றும் கோபி அவர்கள். ராகுல் மற்றும் கோபி அவர்கள். அரே யுகேஷ் வெளில வாங்க என்ன பிரச்சனை. யுகேஷ் உள்ள போக கூடாது. அடுத்த பந்தை வீசுவதற்கு பரத் அவர்கள் வந்துள்ளார். இவர் சிறப்பாக வீசுவார் என்று பார்ப்போம். சற்று வைட் பால்.
சிறப்பான அடி. 4 ரன்கள் போகுமா சற்று பார்ப்போம். போய்விட்டது 4 ரன்கள். அடி 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 சிறப்பான அடி. ராகுல் அவர்கள் சிறப்பாக ஆடிக்கொண்டு வருகிறார்கள். சிறப்பான அடி. அவுட் அவுட் அவுட். ராகுல் அடுத்ததை சிறப்பாக பிடித்தார் யோகி அவர்கள். அற்புதமான கேட்ச். பூவுக்கு வாசம் உண்டு, மயிலுக்கு தொகை உண்டு, வானத்துக்கு நிலவு உண்டு, நமது சகோதரர்களுக்கு கிரிக்கெட் மட்டுமே உண்டு. அடிக்கிற வெயிலிலும் பந்தை தவறாமல் பிடித்த யோகி அவர்களே சிறப்பு சிறப்பு சிறப்பு. அணிக்காக உயிரை தாகத்தை வைத்து வெயிலிலே சற்று சிறப்பாக பந்தை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பா சிறப்பா சிறப்பு. அடுத்த பேட்ஸ்மேன் லோகேஷ் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார். களம் எப்படி இருக்கும் சற்று பார்ப்போம். லோகேஷ் வந்தவுடன் காத்துதான் வீசுகிறது என்று பார்த்தோம். இல்லை, சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு ரன்கள் மட்டுமே. நான்கு பால் போட்டிருக்கால். இன்னும் 2 பால் மட்டுமே உள்ளது, மீதம் உள்ளது. நோ ரன். கடைசி பந்து. சிறப்பான அடி. 2 ஓட்டங்கள் மட்டுமே அணிக்கு. மூணு ஓவருக்கு 25 ரன்கள் மட்டுமே. 1 விக்கெட் இழப்புக்கு. மீண்டும் ஒரு முறை 25 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார்கள் பேட்டிங் அணி. 3 ஓவருக்கு 1 விக்கெட் இழப்பின்றி. சீக்கிரம் ஃபாஸ்டா ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. நான்காவது ஓவரை வீச வந்துள்ள யோகி அவர்கள் இந்த ஓவர் சிறப்பாக வீசுவாரா இல்லை? இந்த ஓவர் பவர் பிளே ஓவர். 3 வீரர்கள் மட்டுமே வெளியே நிற்கப்படுவார். வட்டத்தில் நிற்கப்படுவார். அவுட் 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 அவுட். யோகி அவர்கள் சிறப்பாக பந்து வீசி கரெக்டாக ஸ்டெம்பில் அடித்ததால் ஸ்டெம்பு கீழே வந்து அவுட் கொடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பான போலிங்கை நிரூபித்து காட்டியிருக்கிறார் யோகி அவர்கள். அதிரடி ஆட்டக்காரர் முகேஷ் அவர்கள் களத்தில் வந்தார். களம் சூடு பிடிக்குமா என்று சிந்தித்து பார்ப்போம்.
ஆடியன்ஸ்கள் எல்லாம் எதிர்பார்த்தோடு இருக்காங்க. யோகி சிறப்பாக பந்து வீசி அணிக்கு நட்சத்திர வீரராக செயல்பட்டு வருகிறார். ஆட்ரிக் இன்னொரு விக்கெட் எடுத்தால் ஆட்ரிக் விக்கெட் என்று அணிக்கு நிரூபிப்பார். பில்லா மோகன் அவர்கள் ஆட்ரிக் விக்கெட் எடுத்தால் 1000 ரூபாய் தருவார் உங்களுக்கு. யோகி அவர்களே இன்னொரு விக்கெட் எடுத்தால் உங்களுக்கு கையிலே ரொக்கப்பணம் 1000 ரூபாய் வந்து வாங்கிக்கலாம். சிறப்பான அடி. அவுட். டீம் ஆட்ரிக். சிறப்பாக பந்து வீசிய யோகி அவர்களுக்கு டீம் சார்பாக சிறப்பான கைத்தட்டுகள். சிறப்பு சிறப்புடா சிறப்புடா. என்ன பந்துடா எப்பா யோகி. அடுத்த பேட்ஸ்மேன் விக்கி அவர்கள் களத்துக்கு வந்துள்ளார். 18 விராட் கோலியின் நம்பர் 18. இவர் அடிக்கும் 6, அணிக்கு 6. சிறப்பான கிளாசிக் ஷாட். சிறப்பான பவுண்டரி. கோபி அவர்கள் 4 ரன்கள் அடித்து அணிக்கு ரன்களை உயர்த்தி கொண்டே வருகிறார். கடைசி பந்தை வீசுவதற்கு யோகி அவர்கள் விறுவிறுப்பாக இருக்கிறார். கடைசி ஓவரில் சிங்கிள் மட்டுமே, கடைசி பந்தில் சிங்கிள் மட்டுமே யோகி அவர்கள் இட்டு கொடுத்திருக்கார். அணிக்கு சிறப்பான ஓவரை சூப்பராக போட்டார் யோகி அவர்கள். நான்கு ஓவர் முடிவில் அணியின் ஸ்கோர் 32 ரன்கள் மட்டுமே. 2 நிமிடங்கள் இடைவேளை. அணியின் வீரர்கள் 4 நிமிடங்கள் உங்களுக்கு இடைவெளி விடுக்கப்படுகிறது. 32. 4 ஓவர் முடிவில் 32 ரன்கள் மட்டுமே. 4 விக்கெட் இழப்பின்றி. பா 4 ஓவருக்குள்ள வரணும்னு சொல்லியிருந்தோம், அவர் வரவே இல்லை. சூர்யா கேகேஆர்ல ரவி சப்ஸ்டியூட் சொல்லியிருந்தாரு. 4 ஓவருக்குள்ள வரணும்னு சொல்லியிருந்தோம். 4 ஓவர் ஆயிடுச்சு. அதனால உள்ள இருக்கிற பிளேயர் தான் மெயின் பிளேயரு. ஸோ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ரவி கிட்ட அவர் சொல்லும்போது. முன்னாடியே 3வது ஓவர் உள்ள வந்துடணும்னு சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட. அவர் உள்ள வரல. அதனால உள்ள இருக்கிற பிளேயர் தான் 11 ஆடணும்.
இது வரைக்கும் மேட்ச் கேகேஆர் அவங்க பற்றிருக்காங்க. இதுக்கு மேலே பிரேக் அப்புறம் டிசி என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். டீம் மீட்டில் என்ன பேசியிருக்காங்க, என்ன அடலில் போயிருக்குன்றதை பார்க்கலாம். ஆஸ் அ சீனியர் பிளேயராக தினேஷ் எஃப்சி என்ன சொல்லியிருக்காருன்றது தெரியல. ஓனர் என்ன பேசியிருக்காரு தெரியல. அஞ்சாவது ஓவர் போட பரத் வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டுருந்தார். இந்த ஓவரும் அதே மாதிரி கண்டெயின் பண்ணுறாரா இல்லை டிசி அட்டாக் பண்ணுறாங்களான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபீல்ட் செட்டப்பில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி. நல்ல ஒரு சிங்கிள், மிஸ்ஃபீல்டு இல்லை, ஒரு ரன் தான். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமும். ஷாட் விக்கி கிட்ட இருந்து 6 6 நல்ல ஷாட், நல்லா அட்டாக் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சிங்கிள்ஸ் பிளேயர் தான் நினைச்சோம், ஆனால் அவர் அட்டாக் பண்ணும் தெரியும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு நம்ம கிட்ட. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க விக்கி அவரோட பேட்டிங்கை. நல்ல சிங்கிளா டபுளான்றது பார்ப்போம். ஃபீல்டர் பாலை சேஸ் பண்ணுறாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட். நல்லா ஓடி இருக்காங்க, நல்லா வேகமாக ஓடுறாங்க ரெண்டு பேரும். இதே மாதிரி ரன்னை கலெக்ட் பண்ணால் டிசி கிட்ட மேட்ச் வர மாதிரி இருக்கும். எவரும் பிளேயர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறத இப்போ தான் பார்க்குறோம். மேட்சுக்காக எஃபர்ட் போடுறாரு. நல்ல ஷாட், லெக் டிசைல், டபுளா, பவுண்டரி, மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. மேட்ச் எல்லாமே டிசி பக்கம் திரும்புது. பிரேக் அப்புறம் அப்படி என்ன பேசுகிறாங்க தெரியல. தினேஷ் எஃப்சியும் அவர் ஓனரும் அவங்க உள்ள போனதுலேருந்து மேட்ச் அவங்க சைட்லேருந்து திரும்புது. நல்லா விளாட்றாங்க ரெண்டு பேரும், பேசி நல்லா விளாட்றாங்க விக்கியும் கோபியும். நல்ல ஷாட் பாயிண்ட் திசையில் சிங்கிள். நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க போலர்ஸ்க்கு. ரிவர்ஸில் திரும்பி ஒரு டாட் பால் அப்பீல் பண்ணுறாங்க அவுட்டுக்கு. ஆனால் அவங்க எதுவுமே பேட் படலை. ஓவர் முடிவில் எவ்வளோ? 5 ஓவர் முடிவில் 46. இந்த ஓவர் நல்ல டிசி பக்கம் தான் வந்திருக்கு. நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த ஓவர். இதே கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்ல டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்க. ஆறாவது ஓவர் போட அவங்க டீமின் நம்பிக்கை நட்சத்திரம் கருணா வந்திருக்காரு. இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தா ராகேஷ் வெங்கடேஷ் இரு கரங்களும் சேர்ந்து 200 ரூபாய் ஜிபே. பாலாஜி மட்டும் 150 ரூபா கொடுப்பாரு. வெங்கடேஷ் ராகேஷ் 25 ரூபா 25 ரூபா. நல்ல ஷாட், டாட் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கருணா அவரது ஓவரை. நல்லா கண்டெயின் பண்ணுவாரா இல்லை விக்கி திருப்பி அட்டாக்கு மூடுக்கு போவாரான்றது பார்க்கலாம். நல்ல ஒரு பிளே, சிங்கிள், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள், நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்க. நல்ல ஷாட் லெக் டிசைல போது, டபுளா பார்ப்போம்.
மிஸ்ஃபீல்டில் டபுள் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க டிசி. மிஸ்ஃபீல்ட் ஃபீல்டர்ஸ் தான் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ பவுலர்ஸ் பால் தான் போட முடியும். நல்ல ஷாட், 6 நல்ல ஷாட், நல்லா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் அவங்க ரெண்டு டீமுக்கும் முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ டேபிள் டாப்பராக வந்து குவாலிஃபையருக்கு போவாங்க, குவாலிஃபை 1க்கு போவாங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த நல்ல பால் அவுட்டா அவுட். நல்ல ஸ்டெம்மிங் பண்ணியிருக்காரு முகுந்த் அவர்கிட்ட இருந்து. நல்ல பேட்டிங், எவர்கிரீன் பிளேயர், நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவங்க டீமுக்கு. ஓப்பனிங்லேருந்து ஆடி நல்லா போடுறாரு. நெக்ஸ்ட் டிசிக்காக நெக்ஸ்ட் இறங்குறது கிருஷ்ணா. அவங்க டீமோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்ன்றதை நம்ம அவர் காட்டுவாரன்றதை பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் கிருஷ்ணா. ஒரு பிரேக் த்ரூ குத்துருக்காங்க கேகேஆர் டிசிக்கு. கோபியா அவங்க டிசி டீம் நல்ல கை கூட்டி வரவேற்கிறாங்க. நல்ல பேட்டிங் விளையாட்டாரு. நல்ல ஷாட், கேட்சா கேட்ச். அவரோட ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட் ஆயிருக்காரு. அவங்க டீமோட தூள் இறங்குறாரு ஒருத்தர், தினேஷ் எஃப்சி. அவர் என்ன பண்றாருன்றத பார்க்கலாம். அவர் எதிர்கொள்வது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. பட் யாரு ஸ்கோரா ஓவர் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்களாண்டா. முடிஞ்சிச்சா? 55. 6 ஓவர் முடிவில் 55 ஸ்கோர் டிசியின் எண்ணிக்கை. இந்த இன்னிங்ஸோட கடைசி ஓவர். இந்த ஓவர் அட்டாக் பண்ணி ஆடுறாங்களா டிசின்றதை பார்க்கணும், இல்ல அவங்க வச்சு கண்டெயின் பண்றாங்களான்றதை பார்க்கணும். 55 இந்த ஸ்கோர். நல்ல பேட்டிங், மிஸ்ஃபீல்டா பார்க்கலாம். இல்ல பால் நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் தான். நல்லா சப்போர்ட் பண்றாங்க பவுலருக்கு ஃபீல்டர்ஸ். அரவிந்த் அவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக் தினேஷ் எஃப்சி. நல்ல வைட், நல்ல குட் லீவ் பண்ணியிருக்காங்க. கணிச்சு பால கணிச்சு நல்ல குட் லீவ் பண்ணியிருக்காரு. இந்த பால் ஆரச்சா ராகேஷ், விக்கி, வெங்கடேஷ் பிரதர்ஸ் 3 பேரும் சேர்ந்து 100 ரூபாய். நல்ல பால் டாட் போட்டிருக்காரு அரவிந்த். பரவாயில்ல, இன்னும் 4 பால் இருக்கு. 4 பாலுக்கு அட்டாக் பண்ணுவாங்களா இல்ல அரவிந்த் போடுவாரான்றது பார்ப்போம். அட்டாக்கிங் மூட்ல தான் இருக்காங்க. டாட் பண்ணிருக்காங்க. அரவிந்த் நல்லா போட்டிருக்காருங்க ஓவர. கேகேஆர் அன்னைக்காக அரவிந்த் நல்லா போட்டுட்டு இருக்காரு ஓவர. இன்னும் 3 பால் நல்லா போடுறாரா இல்ல டிசி பக்கம் விக்கி அவர் பக்கத்தை திருப்புறாரான்றத பார்ப்போம் மேட்ச. நல்லா போட்டிருக்காருங்க, நல்லா போட்டிருக்காருங்க பால. நல்லா போடுறாருங்க கேகேஆருக்காக அரவிந்த். நல்லா போட்டிருக்காரு. இன்னும் 2 பால் என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம்.
நல்ல ஒரு அடி, என்ன 4-ஆ இல்லை ஃபீல்டிங்கா பார்ப்போம், இருங்க வெயிட் பண்ணுங்க. நல்ல ஃபீல்டிங்க, டபுள் ஓடுறாங்க, நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்ங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இன்னிங்ஸோட லாஸ்ட் பால், ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களான்றதை பார்ப்போம். டிசி ஆன் ஸ்ட்ரைக்கில் விக்கி இருக்காரு. நல்ல பால் வைடான்றதை பார்ப்போம். அம்பேர் வைடா, அம்பேர் அவுட். நல்லா போட்டிருக்காருங்க. கடைசி ஓவர் அரவிந்த் அவர் பக்கம் திரும்பி இருக்காரு. கேகேஆர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு ஓவரில் போனாலுமே அடுத்த 2 ஓவர் நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அறுபத்தொன்னு எடுத்தால் வெற்றி கேகேஆருக்கு. 2 டீமும் அடல் போட்டுட்டு இருக்காங்க. 61ன்றது ஈஸி ஸ்கோரும் இல்லை, ஒரு பெரிய ஸ்கோரும் இல்லை, ஆவரேஜான ஸ்கோர். 2 பேர் பக்கமும் வெற்றி இருக்கு. வெற்றி யார் பக்கம் கைவசப்படுத்துறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னிங்ஸ் அடல் போயிட்டு இருக்கு. பிளேயர்ஸ் அனைவருக்கும் மோரு பால் சர்பத்து வாங்கி கொடுத்த சம்டி மணி அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கரேபியன் தருண் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மூஞ்சில போற எவ்வளவு வெள்ளையா பூசினுக்குறான், எப்படியாவது வெள்ளையாகணும்னு ஆசைப்படுறியா? KKR 61 to win. அப்புறம் ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே கொஞ்சம் கிரவுண்டுக்கு உங்க பிளேயர்ஸ் எல்லாமே வர சொல்றீங்க. பொங்கல் சாப்பிட்டு எங்கன்னா போய் மூலையில தூக்கி இருக்க போறீங்க, எல்லாம் ஏந்து வெளியே வாங்க. வாங்க ப்ரோ. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே குவாலிஃபயருக்கான மேட்ச் வரும். ஸோ சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் வர சொல்லுங்க, கோஆர்டினேட் பண்ணி கொஞ்சம் வர சொல்லுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் கொஞ்சம் டோர்னமெண்ட் ஈஸியாக எடுத்துட்டு போக முடியும். ஆர்ஆர் கேப்டன் அண்ட் சிஎஸ்கே கேப்டன் அவங்க டீம்ஸ் நீங்க தான் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி இது பண்ணணும். ஸோ இல்ல Hi Koi, I am back. Delhi
தருண் தருண் நீங்க ஆடும் போது அவர் தான் பேசுவார். தி கரேபியன் தருண். 10க்கு 10 கர்ணா. முத்து போன்றவர் அவர். ப்ரோ மியூட்ல போடாத ப்ரோ. கருப்பு மியூட்ல தான் இருக்கு. சோ கருப்பு கார்மேக தருணுக்கு வெல்கமிங் சாங் போடலான்னு இருக்கோம். ஆனா இல்ல மியூட் போடுவாங்களா ஐயா? கொஞ்சம் மியூட் போடுங்க சீக்கிரமா. ஸோ நல்ல கம்பேக் அப்புறமா டெல்லி டீம் ஃபீல்டிங். நைட் ரைடர்ஸ் தரமான பேட்டிங் வச்சிருக்காங்க ஓப்பனிங்ல. மிஸ்டர் பிளாக் தருணுக்கான பாட்டு. தருண் திஸ் இஸ் ஃபார் யூடா. முதல் பாலே ஒயிட் பால் ஃப்ரம் அம்பையர். ஆனா பேட்ஸ்மேனோட அக்ரஷன் அந்த பேட் சுத்துறதுலே தெரிஞ்சது. விட்டால் பால் பின்னாடி கேப்ல போயிருக்கு. ஃபீல்டிங் ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். லோகேஷ் அருமையான ஃபீல்டிங். பின்னாடி யுக்கி வந்து ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பால் அருமையான பால். நல்ல ஒரு பேஸ்ல ஒரு பிளாக் ஹோலுக்கு ட்ரை பண்ணாரு. அது சக்சஸும் ஆயிருக்கு. பிரஷர் ஆன் த பேட்ஸ்மேன் நவ். விட்டர்பா தூக்கி பால் போயிடுச்சா? அடிச்சாரு 6. தருண் இது உனக்காக. ஒரு செம்ம ஷாட் ஃப்ரம் தருண் அண்ட் எஸ்ஐ சிஸ்டம்ஸ் தீபக் குமார் அவர்களை வருக வருக என்று கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். 3 பால் 3 balls up. இதுவும் ஒரு அடிக்கிறதுக்கான முயற்சி. ஃபீல்டிங் மிஸ் செய்யப்பட்டு விட்டது. 2 மாறிய ரன்கள் 2 ரன்கள். தி கிரேட் ஃபீல்டர் ராகுல் மிஸ் செய்து விட்டார். மீண்டும் ஒரு டாட் பால். இட்ஸ் a comeback from the bowler. திருப்பி விட்டுருக்காருங்க. கேட்சா மாறுமா? இல்ல, அது ஒரு பவுண்டரி. இட்ஸ் a 4. இட்ஸ் a 4. அருமையான ஷாட். 4 ரன்கள்.
முதல் ஓவர் முடிவில் ஆட்டத்தின் எண்ணிக்கை 15. அடுத்து இப்ப போடுறோம் பாடுறா பால. இந்த ஓவர் மாறுதுரா தன்னாலன்னு வராரு ஐகான் பவுலர் பேட்ஸ்மேன் டெல்லி அணியின் நட்சத்திர வீரர் யூகி. ஆனா அதை எதிர்கொள்ளும் யோகி என்ப கொய். இன்னும் ஃபீல்ட் செட் பண்ணிட்டே இருக்காரு தினேஷ். ஆனா பில்லா மோகன் குட் பேட் அக்லில வந்திருக்காரு இன்னைக்கு. குட் பேட் அக்லி டிக்கெட் தான்ப்பா தரேன்னு சொன்னீங்க, ஷர்ட்லாமா தரீங்க? டிவிஎஸ் சிவா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் கமிட்டி சார்பாக. இந்த பால் வைட். அருமையான பந்து யுகியிடம் இருந்து. இட்ஸ் a டாட் பால். திரும்பி கொடுப்பாரா யூகி? அவர் ஒரு வித்தியாசமான பேட்ஸ்மேன், திடீர்னு அடிப்பாரு. அழகான ஒரு டாட் பால். அழகான ஒரு ஷாட், சிங்கிள் மட்டுமே. ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட், நல்ல த்ரோ ஃப்ரம் த ஃபீல்டர். அவரின் பெயர் தெரியவில்லை என்றாலும் அவர் அடிச்ச பந்து நல்லா இருந்தது. மீண்டும் கரேபியன் தருண். கீப்பிங்கில் தினேஷ் கை காட்டிக்கிட்டே இருக்காரு. ஓகே, பேட் உடைந்து விட்டது. த கரேபியன் தருணின் பேட் உடைந்து விட்டது. நட்சத்திர பவுலர் யூகி பேட் உடைஞ்ச சோகத்துல ராகுல் இருக்காரு. மேபி அது அவர் பேட்டோ. மிஸ்டர் மதி, ஆர்ஆரின் நட்சத்திர பிளேயர் மதி எங்கிருந்தாலும் ஸ்டேஜ் அருகே வருமாறு மிஸ்டர் நானி 27 கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் தங்களை. பேட் உடைஞ்சதுனால கரேபியன் காட்டான் தான் போலப்பா, பேட் ஹவுஸ்தான்பா. இதுடா கட் பண்ணி விடு. புல்லட் பிரசாத் 3 பால் ஆயிடுச்சு. அம்பையர் and யூகி கண்டினியூஸ். கரேபியன் காட்டான் அடுத்த பேட்டை உடைப்பாரா? இந்த பேட்டு ராகுல் தானே கண்ணீர் விட்டுருவாரு. திருப்பி அடிச்சிருக்காரு. நோமேன்ஸ் லேண்ட்ல லேண்ட் ஆகுது. எடுப்பாரா ராகுல்? தடுப்பாரா? டபுளை. 2 ரன்கள். திறமையான அடி, அருமையான ரன்கள், ஒரு நல்ல ஓட்டம். ஐடியாஸ் கொடுத்தா கமிட்டில இருந்தே அடிப்பாங்க. ஸோ வேண்டாம், இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூயிங் யூகி. வீசினாருப்பா பேட்டை, பட் ஆனா இட்ஸ் a great டாட் பால். பால் நல்லா திரும்புது. இன்னைக்கு ஸ்பின்னுக்கு நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சைடில் ஏதோ சலசலப்பு. ஆர்ஆர் டீம் வித் கமிட்டி மெம்பர்ஸ், அது என்ன சலசலப்புன்னு தெரில. அதோட முடிவை நாங்கள் அப்புறமா சொல்கிறோம். மேட்ச் கண்டினியூஸ். அடிச்சாருப்பா நோமேன்ஸ் லேண்டுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு அருமையான ஃபீல்டிங் எஃபர்ட், பட் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அது ஒரு கஷ்டமான கேட்ச் தான். ஸ்டில் செம்ம எஃபர்ட். ராகுல் அவரை கன்சோல் பண்ண போய்கிட்டு இருக்காரு அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை விட்டு. ராகுல் மட்டும் இல்லை, யுகியும் மொத்த டீமும் வருதுன்னு நினைக்கிறேன். தினேஷ்
பாலை கையில் வச்சுக்கிட்டு அடுத்த ஓவர் யோசிக்கிறாரு. மீண்டும் கரேபியன் தருண் பேட்டை மாத்துறாரு. அந்த பேட் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கோர் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஸ்கோரர் 20 ரன்கள். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. ஓகே, 20. இட்ஸ் a 20. யூகி பாய், அப்படியே ஹாய் சொல்லுங்க ஃபேன்ஸ்க்கலாம். யூகி சிரிக்காதீங்க, வெக்கப்படாதீங்க. யூகி கேமராமேன், அந்த யூகின்னு போட்டுக்கிறவர் மட்டும் கொஞ்சம் ஒரு க்ளோஸ் அப் வைங்க. சிக்ஸ் லைனுக்கு பின்னாடி வரக்கூடாது ராகுல். நோ பால் தரப்படும். 33 ராகுல். கண்டினியூவிங் கரேபியன் காட்டான் தருண். It's a wide. அவர் சுத்துறத பார்த்தா போலிங் போடுறவருக்கு கொஞ்சம் ஐடியாஸ் வருதுன்னு நினைக்கிறேன். விட்டாருப்பா, பால கேட்சாக மாறுமா? அருமையான கேட்ச், செமையான ஃபீல்டிங். சூப்பர்பா. இதெல்லாம் நீட்டா எடுக்கணும்பா. ஐயா கேமராமேன், அதை கொஞ்சம் கவர் பண்ணி விடுங்க. செமையான ஃபீல்டிங். காத்துல பால் போச்சுனாலும் எவ்வளோ அருமையா பிடிச்சாரு. மொத்த டீமும் சேர்ந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆனாலும் செலிபிரிட்டி யூகி வந்து லாஸ்டா தான் போய் பண்ணுவேன்னு பண்றாரு. இவரை 100 ரூபீஸ் கெத்தாங்களா, ஒருத்தான பிக்குன்னு சொல்லி கமிட்டி சைட்ல இருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கருமை நிற காட்டான் நல்லா அடிச்சது பால். பட் ஆனா காத்துல உள்ள வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் காத்து அந்த சைடு தான். பட் ஆனா எப்படி அவுட் ஆனாருன்னு தெரியல. கேகேஆர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, கிரவுண்டில் கேகேஆர் டீம் கிட்ட ஒரு சலசலப்பு தெரியுது. டென்ஷன் எல்லார் மூஞ்சிலையும். ஆனாலும் 10க்கு 10 கருணா மட்டும் கூலாவே இருக்காரு. அருமையான ஷாட் ஃப்ரம் அல்லி. நேத்து ஆர்சிபி அள்ளி வச்சாருப்பா அவரு. செம அடி. கமிட்டில இருந்து ராகு கொஞ்சம் காண்டாவுறாரு. நல்ல பால் ஃப்ரம் ஜான். ஒரு பாலும் யோசிச்சு போட்டுட்டு இருக்காரு ஜான். ஒரு குவிக் ரன், but it's a wide from umpire. It's a wide ball. It's a wide +1. Scorer RCB இன் ராகு அவர்களே. சுத்துனாரு பால்லி. ஆனா ஜான் நல்ல பால் போட்டிருக்காரு. ஸோ கமிட்டிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, கமிட்டியில 3 மெம்பர் குறைஞ்சதுக்கு, ஐ மீன் அதிகரிச்சதுக்கு காரணமே நேத்து அல்லி தான் நினைக்கிறேன். அடிச்சாருப்பா அல்லி. பிடிப்பாரா இதையும் அந்த ஃபீல்டர்? பட் 1 pitch to the fielder. It's a single. பல கனவுகளோட வந்த வாசனை பக்கத்துல உட்கார வச்சிட்டீங்களா ஆர்சிபி. Is it a wicket from umpire? Yeah, it's a wicket. கோய படுக்க போட்டு முடிச்சிட்டாங்க. கோய் வேற ஷாட் ஆட பார்த்தாரு. ஆனா அது எப்படி கீப்பர் கிட்ட போச்சுன்னே தெரியல. ஆனாலும் என்னோட ஃபேவரட் பிளேயர் இறங்குறாரு. 10க்கு 10 கருணா.
உள்ள போய் இப்போ சுத்துன்னு சுத்த போறாரு. மூணு ஓவரில் 25 ரன்கள். ஜான் 5 ரன் மட்டுமே கொடுத்திருக்கீங்க. ஒரு நல்ல bowling from your side for your team. ஃபுல் வெறியில இருக்காரு தினேஷ். 25 3 ஓவர் முடிவில் 25. நாலு ஓவர் 36 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற போக்கில் நைட் ரைடர்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறது. தடுக்குமா டெல்லி? டெல்லியில எல்லாம் பவர் ஆகுறாங்கப்பா, என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல் ஃபயரு. அள்ளி ஸ்டாண்ட்ஸே எடுத்துட்டாரு. பட் ஆனா யுக்கி போட மாட்டாரு. ஃபீல்ட் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இட்ஸ் அ பவர் பிளே. 25. எஸ், 3 ஓவர் ஆயிருக்கு. 25 4 ஓவருக்கு 36 ஆடணும். வருங்க பண்ணு ப்ரோ. வருங்கால அட்வொகேட் நிதிஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்க சொன்னாங்கப்பா. கையெல்லாம் கும்புறாருப்பா. ஆளு மூஞ்சில சொன்னோன்னு பிரகாசமா இருக்காரு. சுருத்தி விட்டாரு. கேட்ச் பிடிப்பாரா? 6 ரன்கள். அருமையான 6 ஃப்ரம் மல்லி. இப்படிதான் அடிச்சாரு நேத்து. 6 அடிச்சு ஒரு டீமை படுக்க போட்டாரு. மீண்டும் படுக்க போடுவாரா டெல்லியை? பொறுத்திருந்து பார்ப்போம். இத்தனைக்கும் அந்த சைடு தான் எனக்கு தெரிஞ்சு கிரவுண்ட்லயே ஒரு லாங்கான 6. ஃபுல் எஃபர்ட் போட்டு பேட்டை ஸ்விங் பண்ணாரு. கம்பேக் கொடுப்பாரா யுக்கி? திருப்பி அடிச்சாரு. டிராப் கேட்ச் ஃப்ரம் கிருஷ்ணா. இட்ஸ் a drop catch from கிருஷ்ணா. அவர் மூஞ்சில டென்ஷன் ஒன்று தெரியுது. யுக்கி மூஞ்சிலையும் டென்ஷன் ஒன்று தெரியுது. தினேஷ் மூஞ்சிலையும் டென்ஷன் ஒன்று தெரியுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி டீம் என்கரேஜ் பண்றாங்க. தட்ஸ் த குட் ஸ்பிரிட் ஆஃப் த டீம். ஆர்சிபியின் பத்ரி. பத்துக்கு போடணும்னாலே கொஞ்சம் அள்ளு விடுமா இல்லையா? 10க்கு கர்ணா. இட்ஸ் a wide scorer. இட்ஸ் a wide scorer. அம்பையர் கொடுத்துட்டாருன்னா அதுவே இறுதியானது. மாற்ற முடியாது. யூகி, நீங்க செலிபிரிட்டியா இருக்கலாம், ஆனா இங்க அம்பையர் கொடுக்கிறது தான் ஃபைனல். ஐகான்பா, ஐகான் ஆல்ரவுண்டர். இந்த பார் போலிங் போடுறார், பேட்டிங் ஆடினாரா? அருமையான திருப்பு. கம்பேக் ஃப்ரம் த bowler யூகி. தான் ஏன் ஐகான் என்றத பால் டு பால் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேகத்துல போடுறாரு. டேய், நான் 10க்கு 10டான்னு ஆடுறாரு கர்ணா. இட்ஸ் a wide. 3 வைட் போட்டாருன்னு சொல்றாங்க. பட் ஆனா ஸ்கோரர் எத்தனை வைடு? 2 வைடு தான் போட்டிருக்காரு யூகே. Again a dot ball. அருமையான டாட் பால் from யூகி. இந்த ஓவரில் 3 வைட். அருமையான அடி. ஃபீல் செய்வாரா? செய்து விட்டார். அருமையான த்ரோ. அருமையான பிக்கப் ஃப்ரம் யூகி. ஐயா, அந்த மரத்தாண்ட பக்கத்து பிட்ச்ல ஆடுறவங்க பைக் விட்டுருக்கீங்க, கொஞ்சம் எடுத்தீங்கன்னா சாப்பாடு வர்றதுக்கு வசதியா இருக்கும்.
ஓவர் த்ரோ சான்ஸ் இருந்தது, பட் ஆனால் பேக்கப்பில் சூப்பராக பிடிச்சதுனால இது ஒரு ஓவர். ஸோ இந்த மொத்தமாக ரன் எவ்வளோ ஸ்கோரர் 37. 3 ஓவருக்கு 24 ஆட வேண்டும் நைட் ரைடர்ஸ் அணி. இட்ஸ் a 2 minutes பிரேக். இந்த பிரேக் நடுவில் அள்ளி அடிச்ச ஷாட்டை பற்றி நேற்று பேசலாமா? மை டியர் ஆர்சிபி பாய்ஸ், பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். ஐயா, நேத்தோட மேட்சை பத்தி கொஞ்சம் என்ன நினைக்கிறீங்க? உங்களை அள்ளி ஒருத்தர் வச்சாரு, அவரை பத்தி பேச போறீங்களா? இல்ல இந்த கருமை நீரை காட்டா நேத்து கம்பு குபுன்னு வச்சானே அதை பத்தி பேச போறீங்களா? சைலண்டா திரும்பி தன்னை பத்தி பேசுவாரா இல்லையா என்று பார்க்கும் சரண் அவர்களே, நீங்க நேத்து உட்காந்து ஒரு ஷாட் ஆனது அருமை. சொல்லலாமா இத மைக்ல? அது பற்றி பேசினா லைவ்ல வரும், என்ன அடிப்பாங்க. 1000 தானே என் நண்பன், அவனை நேற்றே நான் முடிச்சிட்டேன். கேகேஆர் ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் போனால் கேகேஆர் கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தடை போடுவாங்களா டிசி? 3 ஓவர்களுக்கு 24 மட்டுமே அடிக்கணும். வில்லிவாக்கம் கேபிட்டல்ஸ் அணி கேச்சஸ் வின் மேட்சஸ். இது வரையும் 140 கேட்ச் மிஸ் பண்ணிருக்கீங்க இந்த மேட்ச்ல. இனிமாவது கேட்ச் முடிச்சீங்கன்னா நீங்க மேட்சை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கருப்பு நிற காட்டான் தருண் தான் சொன்னான்னு கமெண்ட்ரி சார்பா நாங்க சொல்லிக்கிறோம். 2 நிமிஷம் பிரேக் முடிஞ்சிச்சு. ஸோ டெல்லி டீம் பேக் டு ஃபீல்டிங் ப்ளீஸ். டூ மச் டிஸ்கஷன், சம்டைம்ஸ் கெட் இன் டு த ராங் டிசிஷன்ஸ். ஆனாலும் நேற்று ராகு போட்ட ஒரு ஓவரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். அது என்ன மாதிரி ஒரு ஓவர்? ஸோ இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு தெரில. நான் ஒரு மேட்ச்க்காக போயிட்டு இப்போ தான் வந்தேன். பாலுக்கு 24 ரன்கள் என்ற சேசிங்கில் நைட் ரைடர்ஸ் இதை தடுத்தே தீர்வோம் என்று முனைப்புடன் ஆடுகிற டெல்லி வந்துட்டாரு. சாக் ஸ்டார் பிளேயர் சாக். அந்த பேட்டுக்கு முத்தம் கொடுத்துனே ஆடுவாருப்பா கேமராமேன். அவர் ஆடும் போது கொஞ்சம் க்ளோஸ் அப் வைங்க. ஓகே, அள்ளி விட்டார். பட் ஆனா ரொம்ப தூரம் போகல. கீப்பர் சைட்ல இருந்து ஒரு மாற்றம். யூகி முன்னாடி வந்திருக்காரு, தினேஷ் பின்னாடி போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் இட்ஸ் a டாட் பால். 17 பந்துகளில் 24. அடிச்சாருப்பா, சிங்கிள் மட்டுமே கிடைக்கும் இந்த வாட்டி. கிருஷ்ணா நான் மிஸ் செய்ய மாட்டேன்னு சொல்லி அழகா அதை கவர் பண்ணாரு. இட்ஸ் a சிங்கிள் ஒன்லி. 10க்கு 10 கருணா வந்திருக்காரு. இப்போ சுத்துவார் பார் பேட்டை. வலிச்சு விட்டாருங்க. ஆனா 2 ரன் கிராஸ் பண்ணுவாரா? இல்ல. இதுவும் ஒரு சிங்கிள். நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க டெல்லி அணியினர். போடுவார் ஜான் நினைக்கிறேன். டீம் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். கரெக்ட், இட்ஸ் ஜான். சரண் நான் வரேன் உங்ககிட்ட. இட்ஸ் a white ball signal from the umpire. நல்லா லைன் போட்டுட்டு இருந்த சரண் இல்ல சாரி சரண் இங்க நிக்கிறாரு. சரண் கன்ஃபியூஸ் பண்றீங்க. சரண் ஆர்சிபி சரண். அடிச்சிருக்காரு அள்ளி. கேப்ல போயிருக்கு பால். 4 போகுமா? இல்ல, பால் அப்படியே நிக்குது இந்த இடத்துல. திருப்பி ஓடுறாரா? இல்ல,
10க்கு 10 கர்ணா வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த மேட்ச்ல நம்ம ஒருத்தரோட போலிங்கை மிஸ் பண்றோம். சரண் ஒரு நிமிஷம். பேட்டை நல்லா வீசினாரு, பட் ஆனா இட்ஸ் a beaten. ஜான் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு இங்க பால்ஸ். எத்தனை பால் கம்ப்ளீட் ஆயிருக்கு? 5 பால் ஆச்சா? இட்ஸ் a லாஸ்ட் பால் ஃப்ரம் ஜான். இதுல ஒரு ஷாட்டுக்கு போயே ஆகணும் அவங்க ஸ்கோரை நிலைநிறுத்த. ஷாட்டுக்கு போவாரா அள்ளி? ஐயா அங்க இருக்க வண்டிங்களாம் கொஞ்சம் நவுத்துங்க. வலிச்சு விட்டாரு, ஆனா கேட்ச் எடுப்பாங்களா? இல்ல, தாண்டி பின்னாடி போயிடுச்சு. 2 ரன்கள் ஓடிவிட்டார் அள்ளி. ஓவரின் முடிவில் 44. 2 ஓவர் 12 பந்துகளில் 17 அடிக்க வேண்டும். மிஸ்டர் பார்த்த சாரதி பின்னாடி இருந்து நான் கண்ணு விட்டுனேங்கிறீங்க. என்ன கதை? என்ன வேணும் உங்களுக்கு? எதனா சொல்லணுமா? ஐயா ஃபுட்டு வந்திருக்கு. ஸோ பக்கத்து கிரவுண்ட்ல ஆடுற டீம் கொஞ்சம் அங்க வண்டி மட்டும் மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுட்டு உள்ள வரவங்களுக்கு ப்ளீஸ். பக்கத்து டீமில் ஆடும் பக்கத்து கிரவுண்டில் ஆடும் டீம் கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அங்க வண்டி மட்டும் கொஞ்சம் சைட்ல வச்சீங்கன்னா ஃபுட்டு உள்ள வரதுக்கு வசதியா இருக்கும். கமிட்டி ஆளுங்க கொஞ்சம் பக்கத்துல போய் சொல்லுங்க, அவங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். 12க்கு 17 போடுபவர் தினேஷ் ஹெப்ஸே. இவரோட யூடியூப் சேனல் வேற இருக்கு, நல்லா இருக்கும். வலிச்சு விட பார்த்தாரு கர்ணா. இட்ஸ் a டாட் பால். என்ன சொல்றீங்க மிஸ்டர் வாசன்? 10க்கு 10 கர்ணா அடிப்பாரா? இரண்டாவதும் டாட். யோகி கண்ல ஒரு டென்ஷன் தெரியுது. பாப், செந்தில், பிரவீன் அருமையான 6 ரன்கள். ஃபுல் டாஸ். தினேஷிடம் இருந்து ஒரு ஃபுல் டாஸ், அதை வாங்கி எடுத்தார். 10க்கு 10 கர்ணா முடிப்பாரா? 2 பந்துகள் நன்றாக போட்டுவிட்டு 3வது பந்தை தூக்கி அவரிடம் கொடுத்து விட்டார். கடைசி ஓவர் ஸ்டார் போலர் ராகுலுக்கு தருவாங்களா? முகுந்தன் இங்க இருந்து கத்தியே ஒரு டீம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காருப்பா. பவர் பாப் BOB நல்லா இருக்குதுப்பா. நம்பர் 3 பாப். அடிச்சாரோ சான்ஸ், ஆனா ஒரு குயிக் சிங்கிள். விக்கெட் ஆம்பா. அள்ளி அவுட் ஆயிட்டாருப்பா. அள்ளி அள்ளி அடிப்பாருப்பா. ஆனா ஒரு பயங்கரமான ஒரு ஹேர் கட்ல பிரவீன் நம்பர் 26 போறம் படுறா, உள்ள அடிக்கிறோம் படுறா, பால தூக்கின்னு போறாரு. ஆனா அவரோட ஹேர் கட்டுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேங்க. அந்த கோலி மண்டை பாருங்க, அடே ஸ்மாஸ் டக்கு 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 டக்குன்னு ஆளு. அந்த சலூனுக்கு மட்டும் ப்ரொமோட் வேணா இப்போ நம்ம பண்ணலாம். வெளியே வந்தோன்னு சொல்லுங்க எந்த சலூன்ல அந்த ஹேர் கட். அந்த ஹேர் கட் பண்ணதுக்கான ஒரு உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அங்க நான் பசங்களை அனுப்புவேன். வாசனுக்கும் முடிவெட்டணுமா? ஸ்கோர் ப்ளீஸ். 8 balls 11. 8 balls. இந்த ஓவரில் மீதம் 2 பந்துகள் உள்ளன. ஃபீல்டிங்கில் ஒரு மாற்றம். லுக்கி பின்னாடி இந்த ஃபீல்ட் செட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் 10க்கு 10 கருணாவும் நம்ம அற்புத மண்டை பிரவீனும் டிஸ்கஷனில் இறங்குறாங்க. ஆனால் மேட்ச்சில் ஒரு உயிர் இருக்கா நைட் ரைடர்ஸ்க்கு?
இருக்குன்னு சொல்றாங்க கமிட்டி சைட்ல இருந்து. அடிச்சாருப்பா, புடிச்சாரா கேட்ச்? செம்ம கேட்சுங்க, அருமையான கேட்ச் ஃப்ரம் ஆனந்த். அருமையான கேட்ச் ஃப்ரம் ஆனந்த். ஃபர்ஸ்ட் பால் நல்லா அடிச்சாரு, பட் ஆனா பால் இறங்கிடுச்சு. இட்ஸ் a hard luck for பிரவீன் from team கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். செம்ம ஸ்டைலா சூர்யா நம்பர் 5 போட்டு உள்ள இறங்குறாரு. அவரும் முடிப்பாரா இந்த மேட்சை? டபுள் சூர்யா, ஸ்கோரர் பேரும் சூர்யா. வாங்க, ஆனா சாப்பாடு பிரிஞ்சி தானே, சாப்பாடு பிரிஞ்சி வந்து விட்டது. எடுத்துட்டு வந்த ஆட்டோக்கார அண்ணாவுக்கு நன்றி கமிட்டி சார்பாக சொல்லிக்கிறோம். ஒரு நிமிஷம், போர்ட்டருக்கு நன்றி. அவர் பேர் கூட மென்ஷன் பண்ணலாம், பேரை கேட்டு சொல்லுங்க. பேர் வரலங்க. சோ கடைசி பந்து நினைக்கிறேன் இந்த ஓவர்ல. ஸ்கோரர், இட்ஸ் a லாஸ்ட் பால். தூக்கி விட்டுருக்காரு, புடிச்சிருவாரா ஃபீல்டர்? அருமையான கேட்ச். அவர் நல்லா புடிச்சிட்டே இருக்காருப்பா. பெஸ்ட் கேட்சர் என்ன ஒரு அவார்டு இருக்கா? ஃபீல்டர்லாம் இல்ல, அவர் கேட்ச் தான் புடிச்சாரு. கரெக்டான கேட்சுக்கு எதனா அவார்டு இருக்கா? அதுவும் ஃபீல்டிங்ல வருமா? சீரியஸா? ஆய்த்தல இன்னைக்கும் பச்சை வேட்டி. நைஸ். டீம் ஹேட்ரிக். ஸ்கோர் கேக்குறாங்க. 6 பந்துகளில் 11 ரன்கள் அடிக்க வேண்டும். அணியின் எண்ணிக்கை மொத்தமாக 50. தினேஷ் அருமையான ஓவர். 6 கொடுத்தாலும் அடுத்த 5 பாலும் சும்மா தரமா போட்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மிகவும் பரிதாபகரம். ஐயா லாஸ்ட் ஓவர் சீக்கிரமா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடும் போட்டுடலாம். கமான். அவர் உள்ள கத்துற சத்தம் வெளில கேக்குது. இந்த ஓவர் ராகுல் போடுவாரா நீங்க கேட்கவே தேவையில்ல. அவர் ஃபீல்டிங் வந்துட்டாரு திரும்பி. பா, அடிக்கிற வெயில பல்லு மட்டும் செமையா தெரியுதுடா ராகுல். அழகா இருக்கடா. நீங்க என்ன பண்ணுங்க, ராகுலுக்கு ஒரு க்ளோஸ் அப் வைங்க. எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கமிட்டி சார்பா ரெக்கமெண்டேஷன் கேக்குறோம். கடைசி ஓவர் போட வரார் ஸ்டார் பவுலர். இவர் ஒரு செம்ம ஆல்ரவுண்டர் கிருஷ்ணா. கேட்ச மட்டும் தான் விடுவாரு, மற்றபடி பேட்டிங்கும் போலிங்கும் நல்லா போடுவாரு. வலிச்சு வச்சாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் யார் அவுட்? அவுட். ஓகே, யார் அவுட்? முகுந்தன். முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா. ஓ கிருஷ்ணா போட முகுந்தன் ஆட. சாரி, முகுந்தன் விக்கெட் வர. இப்ப ஆட போறாரு அரவிந்த். 26. ஃபர்ஸ்ட் பாலே. இது ஒரு ரன் கணக்கு வருமா? ஒரு ரன். ஓகே. அம்பையரிங்ல இருந்து அருமையா கத்தி நம்ம கிட்ட கோஆர்டினேட் பண்றாரு அம்பையர். சபரி. எத்தனை விக்கெட் போயிருக்குன்னு கேக்குறாங்க ஸ்கோரர். 6 விக்கெட் போயிருக்கு அம்பையர். ஆட்டோக்காரருக்கு 440 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் கிளம்பிடுவாரு. இரண்டாவது பந்து போட தயாராகும் கிருஷ்ணா. Is it a single, umpire? White +1. It's a white +1. Scorer? It's a white +1.
இஸ் இட் 10க்கு 10 கருணா மேட்சை முடிப்பாரா கருணா? அடிச்சாரா? போயிடுச்சுங்க. அடிச்சிட்டாருங்க கர்ணா. 10க்கு 10 கர்ணா. நான் சும்மாவாப்பா? எவ்வளவு ரன்? 4 பந்துகளில் 2 ரன்கள் ஆட வேண்டும் கர்ணா. பிடிப்பாரா கிருஷ்ணா? அடிப்பாரா கர்ணா? இஸ் இட் a dead ball umpire? It's a dead ball. Okay. ஸ்கோரர் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். திருப்பி அடிச்சே தீர்வுன்ற முடிவுல கருணா இருக்காரு. ஏன்னா 2 ரன்கள் தான் தேவை. பட் போலிங் சைட்ல இருந்து இப்போ கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு. ஏன்னா 2 ரன் தான் தேவை. செம்மையான ஒரு கேப்ல ஒரு ஷாட். முடிஞ்சிடுச்சா மேட்ச்? முடிஞ்சிடுச்சுங்க. இட்ஸ் a great batting effort from கருணா. 10க்கு 10 கருணா. அருமையான அடி. 2 சிக்ஸ். அந்த 6 தாங்க மேட்ரு. ஐயா பிரவீன் மெசேஜ் அடிக்க வாங்க. உங்க ஹேர் ஸ்டைலின் இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. சிரிச்சிட்டே இருங்க, ஸ்மைல் போடுறீங்களே. அருமையான ஆட்டம். ஒரு நல்ல க்ளோஸ் மேட்ச். இதுலயும் கேகேஆர் அருமையா வின் பண்ணியிருக்காங்க. நேத்து ஆர்சிபியை மடிச்சு போட்டாங்க. இன்னைக்கு டெல்லிய டஃப் கொடுத்து தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லணும். டெல்லிக்கும் ஒரு நல்ல பேட்டிங் எஃபர்ட். பேப்பர்ஸ்லாம் பறக்குது. கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்றீங்க? ஸோ எல்லாரும் சாப்பிட வாங்க. சாப்பாடு ரெடி. நேத்து போட்ட அதே பிரிஞ்சி தான், ஆனா இன்னைக்கு புதுசா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க கவலைப்படாம வந்து சாப்பிடலாம். இந்த வாட்டி ஸ்வீட் கொஞ்சம் மாத்திருக்காங்களாம்ப்பா. நேத்து பைனாப்பிள் ஃபிளேவர், இன்னைக்கு என்ன ஃபிளேவர்னு தெரியல. இன்னைக்கு பைனாப்பிள் இல்லப்பா, பால்கோவா. நேத்து பைனாப்பிள் கேசரிப்பா. இன்னைக்கும் கேசரி. பால்கோவான்னு இருப்பா. யாரோ ஏமாத்துறாங்க. சரி ஓகே, இதை நான் சொன்னா பக்கத்துல என்ன கலாய்ப்பானுங்க, வேண்டாம். சரண் மோனோ எதனா பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்த்துனுக்குறான் இப்போ என்ன ஓட்டுறதுக்கு. ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கிறான். செம்ம வெயில் வேற அடிக்குது. சரண் மூஞ்சில ஒரு வெறி தெரியுது. சரண் இங்க வாங்க, நம்ம நேத்து மேட்சை பத்தி ஒரு டிஸ்கஷன் எடுக்கலாம்.